இன்னைக்கு வந்து நல்ல சூப்பரா காரசாரமா வந்து ஒரு வெஜ்ஜி ஜால்ஃப்ரீஸி தான் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி. ஆனா வந்து ரொம்ப டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும் இது. இந்த கிரேவி மட்டும் பண்ணி வச்சுட்டோம்னா, மசாலா பண்ணிட்டோம்னா, இது பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இது வந்து ஜீரா ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, நான் கூட, ஈவன் பிரெட் சாண்ட்விச் கூட பண்ணலாம் இத வச்சு. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும் இது. ஸோ இத வந்து 2 இதுவா பண்ணணும். ஒண்ணு வந்து அந்த கிரேவிய பண்ணி வச்சுடணும். மசாலா பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத வெஜிடபிள்ஸோட போட்டு சாட்டே பண்ணணும். ஸோ அந்த கிரேவி பண்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வேணும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்த வந்து பொடியா நறுக்கியிருக்கேன். அது ஒரு 1 1/2 கப்பு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஒரு 2 காஞ்ச மிளகாய கிள்ளிட்டு, அதுலேருந்து விரையெல்லாம் எடுத்துட்டு வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 3 தக்காளிய வந்து பெங்களூர் தக்காளி தான் ரோமோ டொமேட்டோ. அத வந்து நல்லா பாதியா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து நம்ம வெஜிடபிள் வதக்கறதுக்காக மேல அந்த சத பகுதிய மட்டும் வெட்டிட்டு, அந்த தக்காளியும் போட்டு இத மையா அரைச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வாணல்ல வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, காஞ்ச உடனே ஜீரகத்தையும், காஞ்ச மிளகாயையும் போட்டு வதக்கிட்டு, அது நல்லா வெடிச்ச உடனே வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் இதுக்கு. இது வெங்காயம் வதங்குனோனே அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறலாம். இந்த மசாலா பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப சிம்பிள் மசாலா இது. இது நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா, ஃப்ரிட்ஜில வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊத்தி வச்சுட்டோம்னா, 1 மாசம் இருக்கும். இப்ப நம்ப ஊத்துற எண்ணெய்க்கு வந்து ஒரு 15 டேஸ் வந்து கெடாம இருக்கும். இப்போ பூண்டு, இஞ்சி போட்டு வதங்கி அது வாசனை போனோனே, இந்த மசாலால்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அத போட்டுருவோம். அத போட்டு ரொம்ப வதக்கணும்னு இல்ல. அது அந்த எண்ணெயில கலந்தா போதும். அது கலந்த உடனே தக்காளிய போட்டுருவோம். அவ்வளோதான். இந்த தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சுன்னா, நம்பளோட மசாலா வந்து ரெடி ஆயிடும். இந்த மசாலா வந்து ஒரு 10 நிமிஷத்துல நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இத. பாருங்க இது மாரி கலந்து நான் தண்ணியே ஊத்தல எங்கேயுமே. இது வந்து ஒரு மாதிரி செமி சாலிடா தான் இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ, அதனால இதுக்கு வந்து தண்ணி ஊத்தக்கூடாது. அந்த தக்காளியில இருக்க தண்ணியே போதும். ஸோ, இத மூடி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி வரணும். நல்லா கலரி அப்பப்போ தொறந்து கலரி விட்டோம்னா போதும். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் தெளிஞ்சு வந்த உடனே, நம்ம அந்த மிக்ஸி வச்சிருந்தோம் இல்லையா? அத கழுவி ஒரே ஒரு 1/4 கப்பு மட்டும் தான் அதுக்கு தண்ணி ஊத்தணும். பாருங்க நல்லா கட்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கட்டி ஆன அப்புறம் தான் இந்த தண்ணி ஊத்தணும். அதுக்கு முன்னாடி ஊத்தக்கூடாது. இந்த மிக்ஸி கழுவி ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊத்தி அது சுண்டின உடனே நம்ம இறக்கி ஒரு டப்பால போட்டு வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளோட கிரேவி பார்ட், மசாலா பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணும்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து இந்த வெங்காயம் எல்லாத்தையும் நான் ஜூலியன்ஸா வெட்டி வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 1 1/2 கப்பு வந்து வெங்காயம். நல்லா நீட்டா நறுக்கி வச்சிருக்கேன். அந்த தக்காளி 1 அந்த அரைச்சோம் இல்லையா? அந்த ஒரு தக்காளியில இருக்க சத பகுதிய மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஜூலியன்ஸா வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்து காய்கறி எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே மாதிரி வெட்டினா, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த டிஷ்ஷு. பாருங்க எல்லா 4 கலர் கொடமிளகாயும் என்கிட்ட 4 கலரும் இருந்தது. அதனால 4 கலரும் போட்டிருக்கேன் நானு. ஒரு 1/2 1/2 கப்பு எல்லாத்தையும் வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் பாருங்க, இந்த மாதிரி ஒரு மாரி ஆங்கிளா வெட்டினா ஒரு 1 இன்ச்சு இதுக்கு வெட்டி வச்சுக்கணும். அது ஒரு 1 1/2 கப்பு பீன்ஸு. காலிஃப்ளவர் வந்து ஒரு 2 கப்பு. அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1 1/2 கப்பு. கேரட் வந்து ஒரு 1 1/2 கப்பு. ஸோ இது நம்ப இஷ்டம் தான். இது எல்லா காய்கறியும் போடணும்னு இல்ல. எது நம்மகிட்ட இருக்கோ, அந்த காய்கறிய வச்சு கூட செய்யலாம். வெங்காயம், குடமிளகா,
காலிஃப்ளவர் இல்ல கோஸ் மட்டும் இருந்தா கூட போட்டு செய்யலாம். பட்டாணி வந்து அதுக்கப்புறம் ஒரு 3/4 கப்பு இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான். 3/4 கப்பு பட்டாணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான காய்கறிகள். ஸோ இது வந்து எப்படி வதக்கறதுன்னு பார்ப்போம். ஓக்ல வந்து இரும்பு வாணல் இது. அதில வந்து ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் ஊத்திட்டு ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்த நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஏன்னா காய்கறியோட வெங்காயம் வதக்குனா அது வந்து சொத சொதன்னு ஆயிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு வெங்காயத்த நல்லா வதக்கிட்டு, அதில வந்து அந்த தக்காளிய போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு, அந்த வெங்காயம், தக்காளிக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அது போட்டுப்போம். ஒரு ஒரு 2 பிஞ்ச்சு உப்பு அவ்வளோதான். அத போட்டு அத வந்து தனியா வந்து ஒரு தட்டில தள்ளி வச்சிடலாம். இது கடைசியில போட்டு இறக்குனா நல்லாயிருக்கும். ஸோ அதனால இத ஒரு வதக்கிட்டு தட்டில வெங்காயம் தக்காளி வதங்கக்கூடாது. சும்மா ஒரு சூடு ஆறுனா போதும். அதே வாணல்லையே வந்து திரும்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்தியிருக்கேன். இது வந்து காலிஃப்ளவர ஃபர்ஸ்ட்டு போட்டுடலாம். ஏன்னா காலிஃப்ளவர் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வேற இருக்கு இது. ஸோ அதனால இந்த காலிஃப்ளவர வந்து ஃபர்ஸ்ட்டு போட்டு வதக்கிடலாம். காய்கறி வந்து நீங்க என்ன காய் எடுக்கிறீங்களோ, அந்த காயில எது வேகறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குமோ, அத ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கணும். அந்த ஆர்டர்லேயே போட்டுன்னு வந்தோன்னா தான் அது கரெக்ட்டா கடைசியில வரும்போது நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ இப்ப வந்து இது வந்து ஒரு 1/2 பதம் வெந்துடுச்சு. பாதி வந்து வெந்த உடனே, அதுக்கு அடுத்தது வந்து பீன்ஸ் போடலாம். பீன்ஸும் வந்து வேகறதுக்கு டைம் எடுக்கும். இதில வந்து காய்கறி எல்லாம் நல்லா வேகக்கூடாது. கிரன்ச்சியா இருக்கணும். அப்பதான் வந்து இந்த டிஷ் வந்து நல்லாருக்கும். ஸோ ரொம்ப வந்து தண்ணி ஊத்தி சொத சொதன்னு வேக வச்சு இல்ல ஸ்டீமர்ல வச்சோ ஸ்டீம் பண்ணி எடுத்து போட்டோம்னா, இது டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. இதே மாதிரி இந்த ஓக் பேன்ல வச்சு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கணும். காய்கறி வதக்கும்போது ஃப்ளேம் வந்து ஹைலியே தான் இருக்கணும். குறைச்சி வச்சோன்னா, அந்த தண்ணி விட்டுரும். காயில இருக்க தண்ணி எல்லாம் விட்டுரும். அது நல்லா இருக்காது அந்த டிஷ்ஷு. ஸோ இது மாரி பீன்ஸும் போட்டு ஒரு 1 நிமிஷம் வந்து மூடி வேக வைப்போம். அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ போட்டுருவோம். முட்டைக்கோஸ் போட்டு ஒரு கலரணும். அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது வந்து பட்டாணி. ஸோ இத வந்து நல்ல முட்டைக்கோஸ போட்டு நல்ல ஒரு கலரிடுவோம். கலரிட்டு அதுக்கப்புறம் பட்டாணிய போட்டுருவோம். ஃப்ரோசன் பட்டாணி தான். அதனால சீக்கிரம் வெந்துடும். நீங்க வந்து காஞ்ச பட்டாணின்னா, அது வேக வச்சு அத போடுங்க. இத போட்டு இத வந்து 1 நிமிஷம் மூடி வைப்போம். அவ்வளோதான். இந்த பட்டாணி சும்மா ஒரு பாதி வெந்துருச்சுன்னா போதும். அதே மாதிரி காய்கறியில நான் இப்போ உப்பும் போடல. கடைசியில இறக்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம உப்பு போடணும். இப்பயே உப்பு போட்டோம்னா, அது காய்கறியில இருக்க தண்ணி எல்லாத்தையும் இழுத்துடும், வெளிய எடுத்துடும். ஸோ அப்ப நல்லாவே இருக்காது. ஸோ காயில இருக்க தண்ணி எல்லாம் வந்து நல்லா வதங்கிடணும். சரி பாருங்க, இப்போ பீன்ஸும் நல்லா கிரன்ச்சியா வெந்துடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் மூட தேவையில்ல நம்ப. இப்போ வந்து கேரட்ட போட்டுருவோம். கேரட் போட்டு கலந்துட்டு, அதுக்கப்புறம் கொடை மொளகா போட்டுருவோம். பாருங்க. எல்லா காய்கறியும் நல்லா வெந்துடுச்சு. கேரட் எல்லாம் வேகணும்னு அவசியம் இல்ல. அது வந்து அந்த காய்கறியோடு சேர்ந்து கலந்து கொஞ்சம் சூடானா போதும். பாருங்க, இந்த மாதிரி சூடானா போதும். அவ்வளோதான். பார்க்கவே இப்பயே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கலர்ஃபுல்லா. இன்னும் கொடை மிளகாலாம் போடவே இல்ல. அதெல்லாம் போட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, எல்லா கலர் கொடை மிளகாயும் போட்டுருவோம். இதுக்கு இதுதான் வேணும்னு இல்ல. நம்ம கிட்ட என்ன மிச்ச காய் இருக்கோ அத போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் போடுறேன். இந்த காய்கறிக்கு தேவையான காரம், உப்பு போட்டுருவோம். உப்பு வந்து நான் இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதில ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தான் இப்போ போடுறேன். மிச்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஏன்னா இது காய்கறிக்கு மட்டும் தான் உப்பு வேணும். மசாலாக்கு ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். ஸோ இப்போ இது காய்கறி பார்த்தா உப்பு வந்து ஐ திங்க் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேண்டி இருக்கு. ஸோ அந்த மிச்சம் வச்சிருந்த அந்த 1/2 டேபிள் ஸ்பூன்ல மிச்சம் வச்சிருந்தோம் இல்லையா? அதையும் போட்டிருப்போம். ஸோ இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கரம் மசாலா வாசனை ரொம்ப பிடிக்கும்னா, இன்னும் கூட ஒரு 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வெங்காயம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா? அத போட்டுருவோம்.
அவ்வளோதான். இப்ப நம்ம காய்கறி எல்லாமே போட்டு வதக்கிட்டோம். காய் வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கணும் இதுக்கு. அது ரொம்ப முக்கியம். ஸோ பாருங்க, இது போட்ட உடனே எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு, நம்ம அந்த மசாலா செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா? அத போட்டுப்போம். அத போட்டுட்டு அந்த பாத்திரத்த மட்டும் கழுவி, சும்மா கொஞ்சமா எவ்வளோ கம்மியா தண்ணி ஊத்த முடியுமோ, அவ்வளோ கம்மியா தண்ணி ஊத்தணும். இது வந்து கொஞ்சம் கட்டியா தான் இருக்கும் இந்த டிஷ்ஷு. பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இது அப்படியே இதுவே ஒரு ஹோல் மீல் இது. இது வந்து ஜீரா ரைஸ் கூட, சப்பாத்தி, நான் கூடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோதான். நம்ப இது எல்லாம் போட்டு ரொம்ப வதங்கணும்னு இல்ல. எல்லாம் கலந்து ஒண்ணு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டா, நம்பளோட வெஜ்ஜி ஜால்ஃப்ரீசி ரெடி. இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க் யூ.